மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தை முடியும் வரை என்ன பலன்கள் என்பதை பார்க்கிறோம். அவ்வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்கின்ற ஒரு பெரிய விஷயம், ஒரு பிரதானமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, ஒரு ஊரே போய் 8ஆம் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். 6 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது, நான் ஒரு மருந்தை மாற்றி பார்க்கலான்னு நினச்சி வேற மருந்து சாப்பிட்டேன் சார். அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, என் உடம்பே சரியாக போச்சு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். 8ஆம் இடத்தில் மறைந்தால் உடம்பு எப்படி சரியாச்சுனே சந்திரன் மறைந்ததைப் போல 8ஆம் இடத்தில் மறைந்ததைப் போலவே புத பகவான் 1 4 கூடியவர். இவர் 8ல மறையிறது மட்டும்தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? கடன் தீரும், வியாதி சரியாகும்லாம் சொன்னீங்க குருஜி. ஆனால் என்ன பிரச்சனைனா 1 கூடிய ராசியாதிபதி மறையும் பொழுது மனசு ஒரு டிப்ரெஷன் ஆகிற ஒரு நேரம் என்பது ஏற்படும். அவங்கெல்லாம் ஜாலியாக இருக்காங்க. தே ஆர் நாட் நார்மல் கைஸ். அவங்கள பார்த்து நமக்கு ஒரு பொறாமை. இப்போது நம்மளும் அவங்கள மாதிரி ஆயிடணும். என்ன சொல்லணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். இந்த ஒரு மாதம் ஜனவரி தொடங்கி எது என்ன வேணால் நடக்கட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தை முடியும் வரை என்ன பலன்கள் என்பதை பார்க்கிறோம். அவ்வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்கின்ற ஒரு பெரிய விஷயம், ஒரு பிரதானமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, ஒரு ஊரே போய் 8ஆம் இடத்துல மறையுது. நான் நிறைய நேரங்களில் சொல்லுவேன், இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாமே போய் 8ஆம் இடத்துல மறையிறது, அது எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுதுன்னு தெரியலையே போன்றதெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். யார் மறையிறான்னு பாருங்கள். யார் மறையிறா? முதல் விஷயம், 6 செவ்வாய் பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் மறைகிறார். இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீங்கள் மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டிய நேரம். 6 8இல் மறைந்தால் விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படும். நண்பர்களே, விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்னென்னா, கடனை அடைப்பதற்கான சிம்பிள் மெத்தட் ஒன்று வரப்போகுதுங்க. அது என்ன சிம்பிள் மெத்தட்? சிம்பிள் மெத்தட்னா என்ன அப்படின்னா, நான் எதேச்சியாக பார்க்கில் உட்காந்துட்டு இருந்தேன் சார். சரி, அப்போது ஒருத்தர் இது மாதிரி நம்ம தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஒரு பெரிய இடம் இருக்கான், ஒரு 200 ஏக்கரா வருது, விற்று கொடுன்னு சொன்னார். 200 ஏக்கராலாம் என்ன போய் கேட்குறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கன்னாரு. தெரிஞ்ச விஐபி ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட சொல்லி பார்த்தேன். அவருக்கு அந்த நீடு இருந்தது போல இருக்கு. டக்குன்னு சரின்னு வாங்கிக்கிட்டாரு. வாங்கினோடனே எனக்கு பிரச்சனைகள் முடிஞ்சு போச்சு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஒரே ஷாட்டில் கடன் அடைவதற்கான விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னா, 6 8இல் மறைந்தால் இந்த மாதிரியான கடனை நானே எதிர்பார்க்கல சார். எனக்கு கமிஷன் மட்டுமே 15 லட்ச ரூபா கொடுத்தாங்க, என் கடனே 12 லட்சம் தான் இருந்தது, மிச்சம் 3 லட்சம் எனக்கு இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திடீர் அதிர்ஷ்டம். இதுதான் திடீர் அதிர்ஷ்டங்கிறது. அடுத்ததாக உங்களுக்கு 6 8 வியாதி சரியாகிறது. நண்பர்களே, தசாவதாரம் படம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. அதில் இந்த கமலஹாசன், அவதார் கமலஹாசன் இருப்பார். அவர் கழுத்தில் சுற்றுவாங்க. அவர் பார்த்தா அவர் போய் அட்மிட் ஆயிடுவார். ரொம்ப பயப்படுவாங்க எல்லாரும். சுடப்பட்டதால் அவர் இறந்துருவார்னு நினைப்பாங்க. கடைசியாக பார்த்தா அந்த டாக்டர் சொல்லுவார், சூப்பர் அவதார், நீங்கள் ஒரு புது ஆளாக உருவாயிட்டீங்க. அவர் சுட்டது சுட்டார், உங்கள் கழுத்தில் இருக்க கேன்சர் அது எடுத்துகிட்டு போயிடுச்சு அந்த புல்லட்டு. இனிமேல் நீங்கள் 100 வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க அப்படி சொல்லுவார். அந்த மாதிரி திடீர்னு நண்பர்களே, என் வாழ்வில் நான் சந்தித்ததை சொல்லுகிறேன். நான் மற்றவங்களெலாம் நான் ரெஃபர் பண்ணவே மாட்டேன். என் வாழ்வில் நான் சந்தித்ததை சொல்லுகிறேன். நீங்கள் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். 6 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது, நான் ஒரு மருந்தை மாற்றி பார்க்கலான்னு நினச்சி வேறு மருந்து சாப்பிட்டேன் சார். அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, என் உடம்பே சரியாக போச்சு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். 6 8ஆம் இடத்தில் மறைந்தால் உடம்பு எப்படி சரியாச்சுனே தெரியாது, ஆனால் சரியாயிடும். அதான் ஆச்சரியமே. அதுதான் அந்த மிதுனராசிக்காரர்களுக்கு நடக்க போகிறது. அடுத்ததாக உங்களுக்கு நடக்கின்ற ஒரு பெரிய விஷயமா நீங்கள் எதை கொள்ளலாம் என்றால், இந்த 5 சுக்கிர பகவான் இவர் 8ஆம் இடத்தில் மறைகிறது தான் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு. இந்த சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, புத்திரனால் மனவேதனை போன்றவை ஏற்படுகிறது. குழந்தைகளால் மன கஷ்டம், மனவேதனை போன்றவையெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. குழந்தைகளால் மன கஷ்டம். ஸோ குழந்தைகள் நல்லா படிக்கிறதில்ல, ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, ஒழுங்காக உடம்பை பார்த்துக்கிறதில்ல போன்ற விஷயங்களில் நீங்கள் ரொம்ப பாடெடுப்பீங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது உடம்புக்கு வந்துகிட்டே இருக்குது சார் குழந்தைக்கு, நான் அது வெறும் ஹாஸ்பிட்டல் எங்கேயுமா சுற்றிக்கிட்டே இருக்கேன் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். இந்த
குழந்தை 5 குடையவன் 8ல் மறையும் பொழுது 5னா சொத்து, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ப்ராப்ளம் ஆகும்போது ஏதாவது ஒரு பிராது கொடுத்துருக்காங்க. நீங்கள் தான் வாதி பிரதிவாதிலாம் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் வந்து வாதியோ பிரதிவாதியோ, ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்கள் சொத்தில் நீங்கள் எந்த விஷயமும் நீங்கள் இப்போ கோர்ட்டுக்கு போகக்கூடாது. போனீங்கன்னா பிரச்சனை. 5 அப்போது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ சொத்துல பிரச்சனை வருதே, வரும்பொழுது அமைதியாக போயிடணும். நீங்கள் வேறு பெரிய விஷயங்களில் இன்வால்வ் ஆகக்கூடாது. அது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு நடக்கின்ற பெரிய விஷயமே என்ன அப்படின்னா, சுக்கிரன் மறைந்ததைப் போல 8ஆம் இடத்தில் மறைந்ததைப் போலவே புத பகவான் 1, 4 கூடியவர். இவர் 8ல் மறையிறது மட்டும்தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? கடன் தீரும், வியாதி சரியாகும்லாம் சொன்னீங்க குருஜி. ஆனால் என்ன பிரச்சனைனா, 1 கூடிய ராசியாதிபதி மறையும் பொழுது மனசு ஒரு டிப்ரெஷன் ஆகிற ஒரு நேரம் என்பது ஏற்படும். டிப்ரெஷன். எதுக்கு டிப்ரெஷன் ஆகுறனே தெரியாது. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மளை அந்த மாதிரி ஆக்கிரும். நான்லாம் 2, 3 நாள்லாம் அப்படி இருந்திருக்கேன். டிப்ரெஷன் வந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய வியாதியே டிப்ரெஷன் தான். காரணம் என்ன? டிப்ரெஷன் ஆகிட்டிங்கன்னா உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது. உங்களுக்கு எது மேலே இன்ட்ரெஸ்ட் போகாது. நண்பர்களே, மைண்டு ஸ்ட்ரக் ஆகிறது தான் அந்த டிப்ரெஷன். பாருங்க, உடம்பு வலிக்குதுன்னா எப்படி வலிக்குதுன்னு இந்த உடம்பு சொல்லுதோ, மனசு வலிக்குதுன்னா வலிக்குதுங்கிறத டிப்ரெஷனாக சொல்லுது. நீங்கள் அப்போ அதை கேர் பண்ணி என்ன பண்ணணும், மனசுக்கு பிடிச்சதெல்லாம் சந்தோஷமாக விளையாடணும். கடைசியாக மிதுனராசிக்காரர்கள் நீங்கள் சொல்லுங்கள், நான் அடிக்கடி கேட்குற ஒரு வார்த்தை எப்பயும் கேட்குறேன், கடைசியாக நீங்கள் பாட்டு பாடிக்கொண்டே குளித்த நாள் என்று. நாம் வந்து மறந்துட்டோம். பாட்டு ஜாலியாக ஒரு காலத்தில் சந்தோஷமாக இருந்தோம். பாட்டு பாடிக்கொண்டே குளித்து கொண்டிருந்தோம். குளிக்கும்போது நம்ம எல்லோரும் பாட்டு பாடிக்கிட்டே குளிப்போம். ஏதாவது ஒரு ட்ரெஸ் மாற்றும் போது நம்ம எங்கேனா கிளம்பும் போது ஒரு பாட்டு பாடிக்கிட்டே ஜாலியாக கிளம்பணும். அதுவரை வாழ்க்கை நம் கையில் இருந்தது என்று நாம் வந்து இதெல்லாம் மறந்துட்டோமோ. சின்ன சின்ன குதூகலத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். அதனால தான் நம்ம வாழ்க்கை நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு. அப்போது ஒரு ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது நிறைய விஷ்ணு ஆலயங்களுக்கு செல்லுங்கள். தினமும் சரி சகஸ்ரநாமம் கேளுங்க. விஷ்ணு சம்பந்தப்பட்ட பாடல்கள் கேளுங்க. பெரும்பாலும் பாடல் என் தம்பி ஸ்ரீமடத்தில் சதீஷ்னு ஒரு நாளைக்கு 628 பாட்டு கேட்டால் அது கம்மி. அவ்வளோ பாட்டு கேட்பான். 24 ஹவர்ஸும் பாட்டிலே இருப்பான். அப்போல்லாம் நான் நினைப்பேன், என்னடா பாட்டு. ஆனால் ஒரு மனிதன் எப்படிடா இவ்வளோ ஜாலியாக இருக்கான். பிரச்சனை என்னென்னா, நமக்கு ஜாலியாக இருக்கிறது ஜாலியாக இருக்கிறவங்களை பார்த்து நமக்கு பொறாமை. நமக்கு தான் மனநோய். உண்மையில் அவங்களாம் ஜாலியாக இருக்காங்க. தே ஆர் நாட் நார்மல் கைஸ். அவங்கள பார்த்து நமக்கு ஒரு பொறாமை. இப்போது நம்மளும் அவங்கள மாதிரி ஆயிடணும். என்ன சொல்லணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். இந்த ஒரு மாதம் ஜனவரி தொடங்கி எது என்ன வேணால் நடக்கட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன். ஒரு மாதம் என்ன ஆயிரப்போகுது சார்? என்ன ஆயிரப்போகுது சொல்லுங்கள்? இவ்வளோ டைட்டாக சுகராக வேலை செய்கிறதுனால நமக்கு என்ன விருதாக கொடுக்க போகிறாங்க? ஒன்றும் கிடையாது. இந்த மாதம் என்ன சம்பளமோ அதே தான் கிடைக்க போகுது. ஸோ அப்போது புதுசாக நமக்கு ஒன்றும் நடந்துட போகிறதில்ல. மண்டையை போட்டு நம்ம தான் டென்ஷன் பண்ணிக்கிறோம். அப்போது ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது மனசை ஒருநிலைப்படுத்துங்க. மனசை ஒருநிலைப்படுத்தாதனால தான் எல்லாரையும் திட்டுறீங்க. எல்லாரையும் திட்டுறதுனால தான் எல்லா உறவுகளும் உங்களை விட்டு போயிடுது. பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, யூ ஆர் கிவிங் ஓவர்லோட் டு யுவர் மைண்டு. அதுதான் ப்ராப்ளம். 4 கூடியவர் 8ஆம் இடத்துல மறையக்கூடாது. மறையும் பொழுது கார் அடமானம் வைக்கலாம், அல்லது வீடு அடமானம் வைக்கலாம், லேண்ட் அடமானம் வைக்கலாம். எப்படியோ தோணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் யாரெல்லாம் இந்த மாதிரி வேலை செய்கிற கார் அடமானம் வைக்கிறாங்களோ அவர்களெல்லாம் மிகவும் கவனிக்கப்பட வேண்டியவர்கள். இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் பண்ணாதீங்க. நமக்கு சோறு போடுற சாமி, அதுக்கு பதிலாக நம்ம சும்மா வயிற்றில் ஈரத்துணி கடையில் கூட படுத்துக்கலாம். எதை அடமானம் வைக்கணும்னு ஒரு முறை இருக்குது. மனசாட்சியே இல்லாமல் அதெல்லாம் பண்ணாதீங்க. சரி, கோல்டு அடமானம் வைங்க, ஒன்றும் சொல்லலை. சில பேர் ஒரு உச்சக்கட்டத்தில், வறுமையின் உச்சக்கட்டத்தில் வேலை செய்கிற பொருளையே அடமானம் வைக்க ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய தாரித்ரியம். வறுமை என்பது என்னவென்றால், எதையும் இழக்க தயார் என்று நம்ம சாப்பிட்ற, நமக்கு சோறு போடுற விஷயத்தையே நம்ம இழக்க தயாராக, அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரும். நம்ம வீட்டில் நமக்குன்னே இன்சிஸ்ட் பண்ணுவாங்க, கார் பத்திரம் பேப்பர் இருக்கே, இருக்குது தரமாட்டேன் என்று சொல்லுங்கள். யார் கேட்டாலும் தராதிங்க. ஸோ அப்போது இதெல்லாம் ஒரு பாலிசியாக வச்சுக்கோங்க. நம்ம இதுதான் நம்மளோட கோர் வேல்யூஸ்னு சொல்கிறது. அப்போ கீழே போய்ட்டு இருக்க 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்திரையில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடம் வாங்க, என்னிடம் ஜோதிடம் பாருங்கள். அழகாக மேலே உட்காந்து சூப்பராக ஒரு யாகத்தை அட்டன் பண்ணி உங்கள் லைஃப்பில் இருக்க பிரச்சனைகள்லாம் தீர்த்துட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம்.
ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.